சேல் ஜெனரலி அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். வேர் immovable property is sold in execution of degree, such sale has become absolute. Property shall be deemed to have vested in the purchaser from time to time when the property is sold, not from the time when the sale becomes absolute. இது வந்து ஜுடிஷியல் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி. எப்படின்னு சொன்னால், ஒரு சேலு கொடுக்காங்க, கோர்ட்டு சேல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, விற்க போகிறான்னு சொல்லுவாங்க, பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்காங்க, ஒரு ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, அவர் போய் விற்கார். அவர் உள்ளதில் பெரிய விலை, என்ன விலையோ அதிகமான விலையோ அந்த ஆளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறார். அப்போ அந்த இடத்துல அது ஒரு விற்பனை நடக்கு. அதுக்கு பிறகு அவர் வந்து கோர்ட்டில் வந்து இந்த சேலை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்கணும். அவர் அங்கே ஏலத்தில் அந்த 3வது மணி அடித்த உடனே உரிமை மாறிட்டுங்கிறது கான்ட்ராக்டில் இருந்தால் கூட இது சப்ஜெக்ட் டு கோர்ட்டு கன்ஃபர்மேஷன். அவர் கோர்ட்டில் வந்து இப்படி இந்த விலைக்கு போச்சு, இதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னா அதுக்கு ஒரு தேதியை குறித்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கோர்ட்டு அங்கே அப்சல்யூட் அப்படின்னு அங்கே சொல்லுதாங்க. அப்போ தான் அந்த சேல் முழுமையடைகிறது. இருந்தாலும் கூட எந்த டைமில் இருந்து அவனுக்கு உரிமை போகுது அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 65. Where immovable property is sold in execution of a degree, such sale has become absolute. அந்த சேலு அங்கே அப்சல்யூட் ஆகுது. The property shall be deemed to have vested in the purchaser from the time when the property is sold. எந்த நேரத்தில் ஏலத்தில் 3வது மணி அடித்தாங்களோ அப்போ இருந்து அவர் உரிமையாளர். Not from the time when the sale has become absolute. என்ன அந்த அங்கே உரிமையாளராக இருந்தால் கூட இந்த அப்சல்யூட்டுக்கும் இந்த விற்கிறதுக்கும் நடுவில் இடைப்பட்ட காலத்தில் யாருடைய சொத்தோ அந்த ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் ஓடி வந்து, ஐயா நான் பணத்தை கேட்டு தான் எனக்கு இந்த சேலை மாற்றி செட்டிசைட் பண்ணுங்கள் சேலை அப்படின்னு சொல்லுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒருத்தனுடைய சொத்தை அநியாயமாக எடுத்து வேற ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக அவர் என்ன செய்யலாம், இந்த அப்சல்யூட்டுன்னு கோர்ட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னால் வரைக்கும் ஓடி வந்து கோர்ட்டில் வந்து பணத்தை கட்டலாம். என்ன அப்படி உள்ள சூழ்நிலையில் இவனுக்கு ஒரு 5% இந்த பர்ச்சேஸருக்கு, ஏதோ நீ வாங்கின பணத்தை கட்டின இந்த 5% கையில் வச்சுக்கோன்னு அவனை விட்டுட்டு இந்த சேலை செட்டில்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு டைம் அப்சல்யூட். ஆனால் அப்சல்யூட்னு ஆர்டர் போட்டாச்சுன்னா பின்னால் அந்த டேட்டிலேருந்து இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல பார்ப்போம். எங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், ஒரு டிகிரி கொடுக்கும், டிகிரியோட டேட்டு ஜட்ஜ்மெண்ட் டேட்டோட எஃபெக்டிவ்ல வருது. இதில் சேல் அப்சல்யூட் ஆனால் கூட ப்ராப்பர்ட்டி வெஸ்டட் வித் த பர்ச்சேசர் ஃப்ரம் த டைம் when the property is sold. Power to state government to make rules as to sale of land in execution of degrees for payment of money. Power for state government to make rules. சில சொத்துக்களை விற்கிறதுக்கு எப்படிங்கிறத அவர் சொல்ல போகிறார். இனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசட்டுங்கிற செக்ஷன் 73 சொல்லுவாங்க. ரேட்டபிளி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் டிகிரி ஹோல்டர், அதாவது அவன் விகிதமாக பங்கு வச்சு கொடுங்க அப்படின்னு. ஒரே ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்டு 3 பேர் வந்திருக்கான், 3 பேர் அட்டாச்மெண்ட்டு, 3 பேர் சேலுக்கு வந்திருக்கான், 3 பேர் கையிலையும் டிகிரி இருக்குது. எப்படி விற்க முடியும் அதை அப்படிங்கிற சொல்லக்கூடியது ரூல் நம்பர் செக்ஷன் 73. செக்ஷன் 73 என்ன சொல்லுவாங்க, அதில் யார் யாருக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்கானோ அந்த அளவில் பிரித்து கொடுவோம். உதாரணத்துக்கு ஒரு 20,000 ரூபா 20 லட்சம்னு வச்சுக்கிடுவோமா, 20 லட்சத்துக்கு கடனுக்கு டிகிரி வச்சுருக்காரு. பி 10 லட்சத்துக்கு வச்சுருக்காரு. அப்போ 30 லட்சம் கடன் இருக்குது. 2 பேரும் வந்து அந்த டிகிரி ஹோல்டரு 2 பேரும் வராங்க சொத்தை விற்று எடுக்கிறதுக்கு. ப்ராப்பர்ட்டி 12 லட்சத்துக்கு தான் போகுது. அப்போ 30 லட்சத்துக்கு 12 லட்சம் தான் போயிருன்னா 2:1 ரேஷியோவில் நீ 8 லட்சம் வச்சுக்கோ, நீ 4 லட்சம் வச்சுக்கோ, இதான் 12 லட்சம் போ அப்படின்னு ரேட்டபிளி எந்த அளவுக்கு கொடுத்தாங்களோ அதை தான் ரேட்டபிளின்னு சொல்லுது. இதுதான் செக்ஷன் 73 சொல்லுது. 73 என்ன சொல்லுது, மோர் தேன் 1% பிஃபோர் த ரிசிப்ட் ஆஃப் சச் அசட்ஸ் மேட் அப்ளிகேஷன் டு ஃபார் தி எக்ஸிக்யூஷன். இவங்கெல்லாம் என்ன, அந்த சேல்லாம் வர்றதுக்கு முன்னால் எக்ஸிக்யூஷன் கொடுத்துருந்துருக்கணும். சேல்லாம் முடிஞ்ச பிறகு பின்னால் வரவனுக்கு இல்லை. த டிகிரிஸ் பாஸ் அகைன் த சேம் ஜட்ஜ்மெண்ட் டெட்டர். இவங்களுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னா இருக்க சொத்தை விற்று ரேட்டபிளி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க.
இன்னொன்று இதில் வருது சேல் சப்ஜெக்ட் டு மார்க்கேஜ். இது சப்ஜெக்ட் டு மார்க்கேஜாக இருந்தால் மார்க்கேஜுக்காரனை விட்டுட்டு மீதி இருக்க தொகையை பங்கு வச்சுக்கணும். இந்த 30 லட்சம் சொன்னால் 30 லட்சத்தில் ஏற்கனவே ஒரு 10 லட்சத்துக்கு மார்க்கேஜ் இருக்குது. இந்த சொத்தை பாக்கி உள்ள அமௌண்ட்டுக்கு விற்றாங்கன்னா மற்றவங்க தான் எடுக்கணும். மார்க்கேஜ் உள்ளவனுக்கு அங்கே அசெட் இருக்கிறதுனால வேறு எனி ப்ராப்பர்ட்டி சோல்டு சப்ஜெக்ட் டு மார்க்கேஜ் ஆர் சார்ஜ் த மார்க்கேஜ் ஆர் என்கம்பரன்சர் ஷால் நாட் பி என்டைட்டில் டு ஷேர் எனி சர்ப்ளஸ் அரைசிங் ஃப்ரம் சச் சேல். இதில் இருக்கிறதுல மார்க்கேஜுக்காரனுக்கு பங்கு இல்லை. இன்னொன்று சேல் வித் கன்சென்ட் where the property sold is in execution is subject to a mortgage. ப்ராப்பர்ட்டி விற்க போகிறோம், ஆனால் அதில் ஏற்கனவே ஒரு மார்க்கேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி விற்கலாங்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் சொல்லுவோம். எப்படின்னு சொன்னால் அவனை முதல்ல ப்ராப்பர்ட்டியை விற்க அவனுக்குள்ள பணத்தை தந்துட்டு பாக்கி உள்ளதை பங்கு வச்சு கொடுக்கன்னு சொல்லிடலாம். ஒருத்தர் ஒரே ஒரு வீடு வச்சுருப்பார், அதில் ஒரு சொத்து வச்சுருக்காரு. அந்த சொத்தை மார்க்கேஜ் பண்ணிட்டார். சொத்தை 20 லட்சத்துக்கு மார்க்கேஜ் பண்ணிட்டார். சொத்தோட மதிப்பு ஒரு 40 லட்சம் இருக்கும். வேறு ஒருத்தன்ட்ட மார்க்கேஜ் இல்லை, சும்மா ஒரு 4 பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கான். அந்த 4 பேரும் கோர்ட்டுக்கு போய் டிகிரி வாங்கிட்டாங்க, விற்க போகிறாங்க. அவனுக்கு இந்த சொத்தை தவிர வேறு சொத்து இல்லை. இந்த சொத்தை விற்று ஆகணும், விற்றா தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன செய்யலாம்? கோர்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை கேன் பி சோல்டு சப்ஜெக்ட் டு மார்க்கேஜ். வாங்குதவன் அந்த மார்க்கேஜுக்கு உட்பட்டு அந்த வில்லங்கத்தோடு தான் வாங்குதார். வாங்குதவர் என்ன செய்யணும்? வாங்குதவர் 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த மார்க்கேஜுக்காரனை அனுப்பி வைக்கணும். சப்ஜெக்ட் டு மார்க்கேஜ் சேல் பண்ணலாம். அப்படி இல்லாமல் என்ன செய்யலாம்? வித் த கன்சென்ட் ஆஃப் த மார்க்கேஜர். அந்த மார்க்கேஜர்ட்டே கோர்ட்டில் கூப்பிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க போகிறேன், உனக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லு, நான் விற்று அதை எடுத்து தரேன், வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லலாம். கிவிங் த மார்க்கேஜ் ஆர் என்கம்பரன்சர் சேம் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்பர்ட்டி. அவன் அந்த சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வந்திருந்தாருன்னா என்ன மாதிரி அவனுக்கு ரைட்டு இருக்குமோ, அவனுக்கு என்னெல்லாம் வர வேண்டுமோ அதை கொடுத்துட்டு பாக்கி உள்ளதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஏலத்துக்கு போனால் இந்த சொத்தை எப்படி வாங்கின பணத்தை எப்படி பங்கு வைக்குங்கிறதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல என்ன செய்யணும்? ஏலம் தொடர்பாக சேலு தொடர்பான செலவுகள், பேப்பர் பப்ளிகேஷன் அதை நடத்தினவருங்க அல்ல அந்த வேறு வேல்யூவேஷன் போனாங்க, இந்த மாதிரி செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் ஃபஸ்ட்டு. செகண்ட்லி டிஸ்சார்ஜிங் த அமௌண்ட் டியூ அண்டர் த டிகிரி. யார் டிகிரி வாங்கினான்னா அவனுக்கு. பாக்கி உள்ளது சப்சக்வெண்ட் என்கம்பரன்ஸ். பின்னால் சப்சக்வெண்ட் என்கம்பரன்ஸில் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மார்க்கேஜை வாங்கியிருக்கார், அடமானம் வாங்கியிருக்கார் 10 லட்சத்துக்கு. இவர்கிட்ட அடமானம் வச்ச பிறகு பின்னால் 2 பேர்கிட்ட, அவன்கிட்ட 5 அவர்கிட்ட 3ன்னு வாங்கியிருக்கான். மொத்தம் 3 பேர் அடமானம் வச்சுருக்காங்க. ஆள் என்ன செய்தார்? ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டார். அப்போ அவர் விற்று பணத்தை அவர் எடுத்துக்கிட்டார். பாக்கி உள்ள பணத்தை சப்சக்வெண்ட் என்கம்பரன்ஸஸுக்கு கொடுத்துருந்தாங்க. 4th ரேட்டபிளி அமங் ஹோல்டர்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் மணி அகெயின்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அட்டார். பின்னால் யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கொடுத்துருங்க அப்படின்னு. இதுக்கு முன்னால் சேலுக்கு முன்னால் கோர்ட்டுக்கு வந்து எனக்கும் பணம் வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்கவங்களுக்கு கொடுக்கலாம். யாராவது தவறுதலாக கொடுக்கப்பட்டால் where all or any of the asset liable to be ratably distributed under section are paid to a person not entitled to receive. Any person so entitled may sue such a person to compel them to refund. வேறு ஒரு வழக்கு போட்டு நீங்கள் அதை வாங்கிக்கிடுங்க அப்படின்னு. இந்த செக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு பொருந்தாது. வேறு ஒரு தீர்ப்பில் சொல்லுவாங்க, இதே மணி ரிசீவ்டு பை த ரிசீவர் அப்படிங்கையில் நான் தான் அட்டாச்மெண்ட்டுக்கு போனேன், கார்னிஷி ஆர்டர் பேங்க்லேருந்து பணத்தை வாங்கிட்டார், நான் அப்ளிகேஷன் கொடுத்ததுனால நான் பெட்டிஷன் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், இதை பங்கு வைக்கக்கூடாதுன்னு முடியாது. அந்த மாதிரி உள்ள விஷயங்களை தட் ரிசீவர் இஸ் அன் ஏஜெண்ட் ஆஃப் தி கோர்ட். அவர் கையில் பணம் வந்து அது கோர்ட்டு பணம் தான், கோர்ட்டு எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இனி ரெசிஸ்டன்ஸ் டு எக்ஸிக்யூஷன். ஒரு எக்ஸிக்யூஷன் கொடுக்கையில் அவன் வீட்டுக்காரன் சம்மதிக்க மாட்டேங்க, அவன் உள்ளே விட மாட்டேங்க,
where the court is satisfied the holder of a degree for the possession of the immovable property or the purchaser. ஒரு மார்க்கேஜ் டிகிரி அவனுக்கு பொசேஷன் கொடுன்னு கொடுத்தாச்சு, இல்லாட்டா ஏலம் போட்டிருக்கோம், பர்ச்சேசர் அவனை உள்ளே விட மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் அவனை ஜெயிலில் வைக்கலாம் 30 டேஸுக்கு. இதுதான் செக்ஷனில் சொல்லுது. இனி ஆர்டர் 64. பவர் டு ஆர்டர் ப்ராப்பர்ட்டி அட்டாச் டு பி சோல்டு ப்ரொசீட்ஸ் டு பி பெய்ட் டு பர்சன். இதில் கோர்ட் எக்ஸிக்யூட்டிவ் டிகிரி மே ஆர்டர் எனி ப்ராப்பர்ட்டி அட்டாச் டு இட் லைபிள் டு பி சோல்டு. அதை சேலு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது. அப்படி ஒரு உத்தரவு கொடுக்கலாம். சேல் பை ஹூம் கண்டக்டட், ஹவு மேட் அப்படிங்கிற ரூல் 65 அது யார் நடத்தணும், நீதிமன்றமே நடத்துது, ஒரு ஆஃபீஸர்களுக்கா இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டியை கொடுக்கான் அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்தது ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல் பை பப்ளிக் ஆக்ஷன். இதை ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். இப்படி ஒரு இடத்துல இந்த சேலுக்கு நடத்த போது இதுதான் ப்ராப்பர்ட்டி, இதை விற்க போகிறோம் அப்படின்னு பொது அறிவிப்பு கொடுக்கணும். அது பொது அறிவிப்பு where the property is ordered to be sold by public auction in execution of a degree, the court shall cause a proclamation of the intended sale to be made in the languages of the court. நீதிமன்றத்தினுடைய மொழியில் அது இருக்கலாம். கண்டென்ட்ஸ் அதில் என்ன இருக்கணும், என்ன ப்ராப்பர்ட்டி விற்க போகிறோம், இதில் டேக்ஸ் பேமெண்ட்டாக இருந்தால் ரெவன்யூ எவ்வளவுன்னு ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லுதாங்கங்கிறது, எவ்வளவுக்கு ரெவன்யூக்காக வரி கட்டுதாங்க, ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது என்கம்பரன்ஸ் இருக்கா, நம்ம சப்ஜெக்ட் டு என்கம்பரன்ஸ் விற்கும், சப்ஜெக்ட் டு ஃபஸ்ட்டு மார்க்கேஜ், செகண்ட் மார்க்கேஜுக்காரன் வந்து கோர்ட்டில் போட்டு ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு கொண்டாந்தோன்னா சேல் சப்ஜெக்ட் டு ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் அப்படிங்கிறத என்கம்பரன்ஸை சொல்லணும். அமௌண்ட் ஆஃப் த ஃபார் த ரெக்கவரி ஆஃப் விச் சேல் இஸ் ஆர்டர், எவ்வளவு தொகைக்காக நாங்கள் விற்க போகிறோம், இது போக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் இதுவும் கூட சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம். ஆர்டர் அண்டர் ரூல் 54 ஃபார் செட்டிங் சைட் த டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷன். ஏற்கனவே 54 டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் வேணும், நீ கோர்ட்டுக்கு வா அப்படின்னு அவனுக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தா இப்போ நோட்டீஸ் கொடுக்க வேண்டாங்கன்னு சொல்லுவாங்க. வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொல்லணும்னு இல்லை, நீதிமன்றத்தினோட வேல்யூ வேண்டாம், இந்த பார்ட்டிஸ் கொடுக்க வேல்யூ அங்கே போடலாம். இது ஏன் அப்படி போட்டிருக்காங்க, வேல்யூவை பார்க்க வேண்டியது பையரோட கடமை. பையர் தான் என்ன வேல்யூ இருக்குங்கிறத அவர் பார்க்கணும். அதனால் வேல்யூ சொல்ல போகிறதில்ல, இப்படி ஜட்ஜ்மெண்ட் டெட்டாரோ கிரெடிட்டாரோ இந்த வேல்யூ போட்டிருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் சைன்ட் அண்ட் வெரிஃபைட். இது ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கையில் இப்படி எனக்கு சேலுக்காக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்காங்க. எவ்ரி அப்ளிகேஷன் ஃபார் அன் ஆர்டர் ஃபார் சேல் ஷால் பி அக்கம்பனிட் பை எ ஸ்டேட்மெண்ட் சைன்ட் அண்ட் வெரிஃபைடு. அதில் எல்லா டீட்டெயிலும் அவங்க கொடுக்கணும். தேவைப்படும் இந்த வேல்யூஷன் சம்மந்தமாக ஏதாவது கேட்கணும் அப்படின்னா, இல்லை ப்ரொக்ளமேஷனில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணுமானா யாரையும் விசாரணைக்கு கூப்பிடுறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு ரூல் நம்பர் 66 சப் ரூல் 4 சொல்லுவாங்க. மோட் ஆஃப் மேக்கிங் ப்ரொக்ளமேஷன் இது எல்லாத்திலும் நிறைய இடங்களில் வருது. நமக்கு அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டில் வருது, அட்டாச்மெண்ட்டு ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட்டு டிகிரியில் வருது, அட்டாச்மெண்ட்லேயும் ப்ரொக்ளமேஷன் வருது, இங்கேயும் அதே ப்ரொக்ளமேஷன் இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரு அறிவிப்பு, எல்லாரையும் தெரிவிக்கும். அது பொதுவான விதியாக எல்லா இடம் என்ன சொல்லுது, என்ன அந்த இடத்துல போய் ஒட்டு, கோர்ட்டில் ஒட்டு, வேணுமானா பேப்பரில் கொடு, டாம் அடித்து எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு. அதே தான் இங்கேயும் சொல்லுவோம். ஷால் பி பப்ளிஷ்டு ஆஸ் நியர்லி ஆஸ் இன் த மேனர் ப்ரிஸ்கிரைப்டு. அஃபிஷியல் கெசட்டில் கொடுக்கலாம், லோக்கல் நியூஸ் பேப்பரில் கொடுக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிறது அஃபிஷியல் கெசட், இங்கே தான் வருது, வேறு எங்கேயும் வரல. அங்கே எல்லாம் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் வரும். ஏன்னா அதெல்லாம் டெம்பரரி, இது ஃபைனல் சேல். அட்டாச்மெண்ட் வந்து டெம்பரரி. பப்ளிஷ் இன் த அஃபிஷியல் கெசட் ஆர் இன் எ நியூஸ் பேப்பர். வேர் ப்ராப்பர்ட்டி இஸ் டிவைடட் இன் லாட்ஸ். ஒரு 10 பீஸை நம்ம விற்கும், 10 இடத்துல இருக்க லேண்டா 10 நோட்டீஸ் வேணும்னு இல்லை. It shall not be necessary to make a separate proclamation for each lot unless proper notice of sale cannot otherwise be given. அது சரியாக கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் ஒழிய நீங்கள் 10க்கு 10 நோட்டீஸ் கொடுக்க வேண்டாம். டைம் ஆஃப் சேல் எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸப்ட் த சேல் ஆஃப் சீஸ்டு ப்ராப்பர்ட்டி விச் இஸ் சப்ஜெக்ட் டு ஸ்பீடி அண்ட் நேச்சுரல் டெக்கே.
அதாவது அழுகக்கூடிய பொருளாக இருந்தால் எப்போ விற்றுக்கிடுங்க. அல்ல வேறையாக இருந்தால் சேல் ஷால் டேக் பிளேஸ் ஆஃப்டர் த எக்ஸ்பிரேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 15 days in the case of immovable property, 7 days in the case of movable property. நோட்டீஸ் கொடுத்து 15 நாளைக்கு பிறகு தான் சேல் நடக்கணும். இது என்றைக்கு கோர்ட் ஆஃபீஸில் நீங்கள் நோட்டீஸ் ஒட்டினீங்களோ அந்த டேட்டில் இருந்து. ஆனால் கொஞ்சம் இதுக்கு முன்னால் வேணுமானா ஜட்ஜ்மெண்ட் லெட்டர் கேட்டுட்டு கொடுக்கலாம். அட்ஜாயின்மெண்ட் ஆர் ஸ்டாப்பேஜ் ஆஃப் சேல் ஒத்தி வைக்கதும் அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட். எப்போ வேணாலும் சேலை மாற்றி வைக்கலாம். ஒரு ஆஃபீஸர் கண்டக்ட் பண்ணாருன்னா அந்த காரணம் எழுதிட்டு அவர் மாற்றி வைக்கலாம். ஆனால் அந்த ஆஃபீஸர் கண்டக்ட் பண்ணத சேலு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இருந்தால் நீதிபதியோட அதிகாரம் இல்லாமல் அவர் ஒத்தி வைக்க முடியாது. இப்படி ஒரு சேலை வச்சுட்டு அதை ஒத்தி வச்சிட்டோம், அது 30 நாளைக்கு மேலே ஒரு தேதிக்கு ஒத்தி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் புதுசாக ஒரு ப்ரொக்ளமேஷன் கட்டாயம் போடணும். திரும்பவும் ஒரு அறிவிப்பு இப்படி விற்க போகிறோம். அடுத்தது சேல் டு பி ஸ்டாப்டு. எவ்ரி சேல் ஷால் பி ஸ்டாப்டு பிஃபோர் த லாட் இஸ் நாக்ட் டவுன். அந்த 3வது மணி அடிக்கும் முன்னால் சேலை நிறுத்தலாம். எப்போ debts, cost and cost of sales are tendered to officer conducting sale. எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஆஃபீஸர் கையில் கொடுத்துட்டாங்க. இதான்ப்பா மொத்த பணம் நான் கொடுக்க வேண்டியதுன்னு ஜட்ஜ்மெண்ட் லெட்டர் கையில் கொடுத்துட்டார். இவர் என்ன ஒரு தரம் 2 தரம் சொல்லுவார், 3வது தரம் சொல்லுவதுக்கு முன்னால் போய் சொல்லிட்டார்னா சேல் டு பி ஸ்டாப். அல்லது கோர்ட்டில் பணத்தை கட்டிட்டான்னு அவர் காட்டணும். இது ஸ்டாப்பேஜ் ஆஃப் சேல். ரூல் 69 சப் ரூல் 3. அடுத்தது 71 டிஃபால்ட்டிங் பர்ச்சேசர் ஆன்சரபிள் ஃபார் லாஸ் ஆன் ரீசேல். ஒருத்தன் ஏலம் கேட்டால் பணத்தை கட்டையில் பாக்கெட்டில் பணம் இல்லை. அப்போ என்ன செய்யணும், அங்கே திரும்ப சேல் நடக்க அதனால் லாஸ் வந்து அவர் சொல்லணும். எனி டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரைஸ் விச் மே ஹேப்பன் ஆன் ரீசேல் பை ரீசன் ஆஃப் த பர்ச்சேசர்ஸ் டிஃபால்ட். All expenses attending such resale shall be certified to the court by the officer. At the instant of either degree holder or judgment letter, it shall be recovered from the defaulting purchaser. அவர் பணம் கொடுக்கல, டிஃபால்ட்டு அப்படின்னு சொன்னால் ஆல் எக்ஸ்பென்சஸ் கனெக்டட் வித் சச் ரீசேல், எனி டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரைஸ், அதுவும் கூட. இவர் 10 லட்சத்துக்கு கேட்டிருக்காரு, கேட்டுட்டு பணம் கட்டலை, அந்த சேலை அப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படிங்கிற என்ன ஆகும், அதே சேலை நம்ம இன்னொரு தடவை போய் அங்கே சேலை வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேப்பர் பப்ளிகேஷன், அதுக்கு ஒரு ஆஃபீஸரை கொடுக்கும், அவர் சம்பளம், இதெல்லாம் இருக்குது. காஸ்ட் ஆஃப் செகண்ட் சேல். அது போக எக்ஸ்பென்சஸ் அட்டெண்டிங் சச் ரீசேல், அது போக டிஃபிஷியன்சின்ஸ் ப்ரைஸ். இவர் 10 லட்சம் கேட்டுட்டார் அன்னைக்கு, ஆனால் இன்றைக்கி 9 லட்சத்துக்கு தான் போகுது. அந்த 1 லட்சமும் இவர் தான் கொடுக்கணும். இந்த பர்ச்சேசர் டிஃபால்ட்டட் இன் மேக்கிங் பேமெண்ட்டு அவர் தான் கொடுக்கணும். இனி 72 டிகிரி ஹோல்டர் நாட் டு பிட் ஆர் பை அ ப்ராப்பர்ட்டி வித்தவுட் பெர்மிஷன். ஒரு டிகிரி ஹோல்டரு ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடாது, கோர்ட்டு பெர்மிஷனோடு வாங்கலாம். இது நாட் டு பிட் ஒன்லி வித் கோர்ட்டு பெர்மிஷன் வாங்கலாம். வேர் டிகிரி ஹோல்டர் பர்ச்சேசஸ், டிகிரி ஹோல்டர் வாங்கினார்னா எப்படி, கோர்ட்டோட பெர்மிஷனோடு வாங்கினார்னா, கோர்ட்டோட பெர்மிஷனோட வாங்கினார்னா அவன் ஏற்கனவே எனக்கு இந்த டிகிரி படி இவ்வளோ வர வேண்டியிருக்கு, அது போக பாக்கி பேலன்ஸை நான் தரேன்னு தரலாம். 10 லட்ச ரூபாய்க்கு டிகிரி வச்சுருக்காரு, ப்ராப்பர்ட்டி 15 லட்ச ரூபா, டிகிரி ஹோல்டரு வித் கோர்ட்டு பெர்மிஷன் வாங்கிட்டார். அப்போ அந்த 10 செட் ஆஃப் பண்ணிவிட்டு பாக்கி உள்ள அமௌண்ட்டை அவருக்கு பணம் கட்டலாம் அப்படின்னு அதிகாரம் கொடுக்கும். ரூல் 72 சப் ரூல் 2ல். பர்ச்சேஸ் வித்தவுட் பெர்மிஷன், அப்படி இல்லாமலே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டார், கோர்ட் மே ஆர்டர் செட் அசைட் த சேல், அந்த சேலை செட் அசைட் பண்ணும்.
செட் அசைட் பண்ணால் அதனுடைய கண்டினியூட்டி என்ன வரணும்? காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன், ரீசேலு இதெல்லாம் இருக்குது, டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரைஸு இதெல்லாம் அந்த டிகிரி ஹோல்டர் தான் கொடுக்கணும். பெர்மிஷனோட வாங்கினா ஒன்றும் இல்லை, பெர்மிஷன் இல்லாமல் இருந்தால் செட் அசைட். 72A மார்க்கேஜி நாட் டு பிட் அட் சேல் வித்தவுட் த லீவ் ஆஃப் த கோர்ட். இதுவும் அதே மாதிரி ப்ரொவிஷன். மார்க்கேஜி அதாவது அடமானம் வாங்கி வச்சிருக்கவர் அவர் ஏலத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் கோர்ட்டு பெர்மிஷனோட கேட்கலாம். அப்படி கோர்ட்டு பெர்மிஷன் கொடுத்தா இஃப் லீவ் டு பிட் இஸ் கிராண்டட் பை சச் மார்க்கேஜி தென் த கோர்ட் ஷால் ஃபிக்ஸ் த ரிசர்வ் ப்ரைஸ் அகெயின்ஸ்ட் த மார்க்கேஜி. அங்கே டிகிரி ஹோல்டருக்கு அங்கே அப்படி சொல்லலை. இங்கே என்ன சொல்லுதோம்? மார்க்கேஜியாக இருந்தாருன்னா இதுதான்ப்பா ரிசர்வ் ப்ரைஸு, இதுக்கு மேலே தான் நீ கேள்வி கேட்கணும் அப்படின்னு அங்கே ரிசர்வ் ப்ரைஸ் சொல்லலாம். ரிசர்வ் ப்ரைஸ்னால் லோயஸ்ட்டு ப்ரைஸு ஃபிக்ஸ்டு பை த அத்தாரிட்டி. அவன் ஏலம் விடுதவொடனே ரிசர்வ் ப்ரைஸ்னு வச்சுருப்பான். அப்போ ஏலத்தொகை தொடங்குது 10 லட்சம், ரிசர்வ் ப்ரைஸ்னால் 10லேருந்து 10 லட்சம் 11 லட்சம் அப்படி போகணும். அப்படி ரிசர்வ் ப்ரைஸை மார்க்கேஜிக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது நீதிமன்றம் ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஒரே லாட்டாக இருந்தால் அதுக்கு, இல்லாட்டா ஒரே லாட்டாக இருந்ததுன்னா நாட் லெஸ் தேன் த அமௌண்ட் டியூ அஸ் எ பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட்டு, காஸ்ட் அதெல்லாம் சேர்த்து தான் லோயஸ்ட் ப்ரைஸு. இல்லதாக இருந்தால் தேவைக்கு ஏற்ப நீதிமன்றம் சரின்னு பார்க்க மாதிரி இருக்கலாம். இப்போ பர்ச்சேஸ்டு வித்தவுட் பெர்மிஷன்னா அது ஷால் அப்ளை இன் ரிலேஷன் டு பர்ச்சேஸ் பை த டிகிரி ஹோல்டர். அதெல்லாம் செட்டசைட் பண்ணதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பிட்டிங் பை பர்ச்சேஸ் பை ஆஃபீஸர்ஸ், இது செய்யவே கூடாது, பெர்மிஷனே இல்லை. அண்ட் ஆஃபீஸர் ஆர் அதர் பர்சன் ஹேவிங் எனி டியூட்டி டு பெர்ஃபார்ம் இன் கனெக்ஷன் வித் சேல் ஷால் நாட் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பிட் ஃபார் அக்வயர் ஆர் அட்டெம்ப்ட் டு அக்வயர் எனி இன்ட்ரெஸ்ட். இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஏலம் பக்கத்திலே போகக்கூடாது. ஆஃபீஸர் ஆர் அதர் பர்சன் ஹேவிங் டியூட்டி டு பெர்ஃபார்ம் இன் கனெக்ஷன் வித் எனி, 2 வக்கீல் அவங்க அதில் டியூட்டி பெர்ஃபார்ம் வித் சேலு, அவங்க போக முடியாது. கோர்ட் ஆஃபீஸரோ வேறு யாரோ இது தொடர்புடைய யாருமே அங்கே கேள்வி கேட்க முடியாது. இன்னி சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வரோம். இதுவரைக்கும் சொன்னதில் எதுவும் கேள்வி கேட்கிங்களா? இல்லையா? சரி. சேல் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் அப்படின்னு 74 வந்திருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே அங்கே அட்டாச்மெண்ட்லேயும் பார்த்தோம், அதே மாதிரி வகைகள் தான் இங்கேயும் வரும். வேர் த ப்ராப்பர்ட்டி இஸ் டு பி சோல்டு இஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் த சேல் ஷால் பி ஹெல்ட். எங்கள் க்ரோயிங் கிராப்பாக இருந்தால் நியர் த லேண்ட் ஆன் விச் சச் கிராப் இஸ் க்ரோன், அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் எங்கள் கிராப்போ அங்கே. ஆர் இஃப் சச் ஹாஸ் பீன் கட் அண்ட் கேதர் நியர் த த்ரெஷிங் ஃப்ளோர் ஆர் ட்ரேடிங் பிளேஸ். இல்லை நெல்லை வெட்டி சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் வெட்டு இடத்துல சேர்த்த இடத்துல அது பக்கத்தில், அதான் நெற்களத்தில் ஏலம் விடலாம். இல்லாட்டா சந்தையை கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த சந்தையில் ஏலம் விடலாம். இதுதான், அதாவது க்ரோயிங் கிராப்னா அந்த இடம், இதுன்னா அங்கே. However, the court may direct sale to be held at the nearest public resort. அங்கே போனால் நிறைய விலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அங்கே போகலாம். இப்போ இந்த ஊரோட பக்கத்து ஊரில் பெரிய சந்தை இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுத்தா நல்ல விலை கிடைக்கும், என்ன அங்கே கொண்டு போய் விற்றுருங்க இதை அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் கேட்டார்னா அங்கே கொண்டு போகலாம். போஸ்ட்போன் த சேல், இப்போ இன்றைக்கி விலை நல்லா இல்லை அதனால் விற்காதீங்க, அடுத்த நாளைக்கு வைக்காங்கன்னு கேட்கலாம். வேர் ஆன் த ப்ரொடியூசர் ஷோயிங் பீயிங் புட் அப் ஃபார் சேல் எ ஃபேர் ப்ரைஸ் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் த பர்சன் ஹோல்டிங் த சேல் இஸ் நாட் ஆஃபர்டு. விற்கவனுக்கு தெரியுது, ஐயோ இதில் இன்னைக்கு ரொம்ப விலை குறையா இருக்குது அப்படின்னு. த ஓனர் ஆஃப் த ப்ரொடியூஸ் ஆர் பர்சன் ஆத்தரைஸ் டு ஆக்ட் ஆன் ஹிஸ் பிஹாஃப், அவங்க கூட கேட்கலாம். விலை நல்ல விலை இல்லைன்னு ஏலம் நடத்துவருக்கும் தெரியுது, இவன் கேட்காங்க ஐயா வேலை சேலத்தை ஒத்தி வைங்கன்னு. அப்போ அடுத்த நாளைக்கு ஒத்தி வைக்கலாம். அல்லது சந்தை மார்க்கெட்டில் நடக்குன்னு வைங்க, இஃப் மார்க்கெட் இஸ் ஹெல்ட் அட் தட் பிளேஸ் ஃபார் சேல் நெக்ஸ்ட் மார்க்கெட் டே, அடுத்த சந்தையோ என்றைக்கோ, சில இடங்களில் புதன்கிழமை சந்தை, செவ்வாய்க்கிழமை சந்தை, என்றைக்கு சந்தையோ
இன்றைக்கி நல்ல விலை இல்லை, அடுத்த சந்தையில் அடுத்த தேதியில் வைங்கன்னா அடுத்த சந்தை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திக்கலாம். ஷால் தென் கம்ப்ளீட் வாட் எவர் ப்ரைஸ் மே பி ஆஃபர்ட் ஃபார் த ப்ரைஸ். அப்படி ஒரு தடவை ஒத்தி வச்சுட்டு அதுக்கு பின்னால் அன்னைக்கு தேதியில் என்ன விலை கிடைக்கோ அதுக்கு வித்துறணும். The sale shall be postponed accordingly and shall be then completed whatever price may be offered for the produce. அடுத்தது ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு த க்ரோயிங் கிராப்ஸ். வளர்ந்துக்கிட்டு இருக்க பயிரை ஏலம் விட போகிறாங்க. உதாரணம் கரும்புன்னே வச்சுக்கிடுங்க. கிராப் கட் ஆர் கேதர்ட் ஃபார் சேல். Where the property is to be sold is a growing crop and the crop from its nature admits being stored but not yet being stored. அந்த ரெண்டு விதமாக இருக்குது. சிலதை ஸ்டோர் பண்ணலாம், சிலதை க்ரோயிங் கிராப்பை ஸ்டோர் பண்ண முடியாது. நெற்கதிரை அறுத்து வச்சிருந்து நெல்லாக்கி விற்கலாம், கரும்பை செய்ய முடியாது. இந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்கலாம். இதில் ஃபஸ்ட்டில் சொல்லுது த கிராப் ஃப்ரம் இட்ஸ் நேச்சர் அட்மிட்ஸ் பீயிங் ஸ்டோர்டு பட் நாட் எட் ஸ்டோர்டு. The day of sale shall be fixed to admit it being made ready for storing before arrival of such day. Sale shall not be held until the crop has been cut and gathered ready for storing. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் கிராப்பு வெட்டி பாதுகாத்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்குமானால், அவ்வாறு வெட்டி பாதுகாத்து வைக்கப்படவில்லை என்றால் அங்கே ஏலம் இல்லை. ஏல தேதியை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த தேதி இதில் இது வெட்டி பாதுகாப்பாக வைக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம 10 நாளில் வெட்டிடலாம், அறுவடை 10 நாளில் முடிஞ்சிடும். அறுவடையை முடித்து நெல்லை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு 15 நாள் ஆகும்னா அந்த 15 நாள் கழித்து ஒரு தேதியில் அது விற்கலாம். த சேல் ஷால் நாட் பி ஹெல்ட் அன்டில் த கிராப் ஹாஸ் பீன் கட் ஆர் கேதர்டு. 75 சப் ரூல் 2. சேல் பிஃபோர் த கிராப் இஸ் கட் அண்ட் கேதர்டு. Where the crop from its nature does not admit being stored, it may be sold before it is cut and gathered. அது வெட்டுறதுக்கு முன்னால் அதில் ஏலம் விடலாம். சொன்னால் கரும்பை வெட்டி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, வெட்டணும் உடனே கொண்டு போகணும். இப்படி உள்ள கிராப்புகளை சொல்லுவாங்க டஸ் நாட் அட்மிட் ஆஃப் பீயிங் ஸ்டோர்டு. த பர்ச்சேசர் ஷால் பி என்டைட்டில்ட் டு என்டர் த ஃபீல்ட் and do all that is necessary for the purpose of tending and cutting gathering. அவர் என்ன செய்தான், கரும்பு தோட்டத்தில் நின்றுக்கிட்டு ஏலம் விட்டுட்டு கோர்ட் ஆஃபீஸர் போயிட்டார். பிறகு இவன் போய் கரும்பு வெட்ட போயில இது ட்ரெஸ்பாஸ், என்னோட நிலத்தில் இவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. பர்ச்சேசருக்கு அதிகாரம் இருக்குது. இதுதான் சேலை பற்றி உள்ளது. இனி நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் இன் கார்பரேஷன் 76. வேர் த ப்ராப்பர்ட்டி சோல்ட் இஸ் ஏ நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஏ ஷேர் இன் அ கார்பரேஷன், the court may, instead of directing the sale to be made by public auction, authorize the sale of such instrument or share through broker. இதை நேராக ஏலத்தில் விட வேண்டாம், ஷேராக ஒரு புரோக்கர் வழி விற்றுருங்க, ஏலத்தில் விட வேண்டாம் அப்படிங்க. நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஷேர் இந்த மாதிரி இருக்குதா, இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்டிங் த சேல் டு பி மேட் இன் பப்ளிக் ஆக்ஷன், சேல் த்ரூ புரோக்கர். அடுத்தது 77 சேல் பை பப்ளிக் ஆக்ஷன். பப்ளிக் ஆக்ஷனுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வேர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் சோல்டு பை பப்ளிக் ஆக்ஷன், த ப்ரைஸ் ஆஃப் ஈச் லாட் ஷால் பி பெய்ட் அட் டு த டைம் ஆஃப் சேல் as soon as the officer confirms the sale. As soon as the officer or other person holding the sale directs. In default, property shall forthwith be resold. ஒரு வெஹிக்கிளை பிடிச்சிருக்காங்க, மூவல் ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிளை ஏலம் விடுதாங்க. ஏலம் விடுதாங்கன்னா இது மூவல் ப்ராப்பர்ட்டி. ஏலம் விடும்போது அங்கேயே பணத்தை கொடுத்துருக்கும். 40,000 ரூபாய்க்கு பைக்கை வாங்குதேன் அப்படின்னு சொன்னால் 40,000 பணத்தை எண்ணி அங்கேயே கையில் கொடுங்க. ஐயா 25 தான் இருக்குன்னா உன்னோட சேலு கேன்சல்டு, உடனே அடுத்த ஏலம் ரீசோல்டு அங்கேயே வச்சு ஆரம்பத்திலும் தொடங்கி அவன் 40க்கோ 35க்கோ வேற ஒரு ஏலத்தை முடிச்சுக்கணும். இது
நம்பர் 1 மூவபிள் ப்ராப்பர்ட்டியில். அங்கே ஆஃபீஸர்கிட்ட பணத்தை கொடுத்த உடனே ஆன் பேமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் மணி ஆஃபீஸர் ஆர் அதர் பர்சன் ஹோல்டிங் த சேல் ஷால் கிராண்ட் எ ரிசீட் ஃபார் த சேல். அங்கேயே அவர் ஒரு ரிசீட்டை கொடுத்துருந்தார். த சேல் ஷால் பிகம் அப்சல்யூட். அந்த சேல் அங்கேயே முடிஞ்சு போச்சு. நீதிமன்றம் வரை கொண்டு வர வேண்டியதில்லை. நான் சொன்னது நீதிமன்றத்துக்கு வரணும், அப்சல்யூட்னு சொல்லணும், அதெல்லாம் மூவபிள் அசட்டுக்கு இல்லை. இதில் 2 கோ ஓனர் இருக்காங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு, ஒரே 2 ஒரு காரை 2 பேர் சேர்ந்து ஜாயின் நேமில் வாங்கியிருக்காங்க அப்படி வச்சுக்கலாம். 2 பேராக இருந்தால் பிலாங்ஸ் டு ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் 2 கோ ஓனர். அந்த கோ ஓனர் இருக்கவர் என்ன செய்தார், அவரும் ஏலத்தில் வந்து கை கட்டி நின்று ஏலத்தை கேட்கார். அவருக்கு பாதி பங்கு இருக்குது, பாதி பங்கில் தானே ஏலம் விடுவாங்க. காரை 2 பேர் வாங்கினாங்க, பாதி பங்கு இருக்குது, பாதி பங்கு ஏலம் விட்டாங்கன்னா அவரும் வந்து ஏலம் கேட்கலாம். 2 or more person of whom one is a co-owner bid the same amount. 2 பேரும் கொட்டேஷன் எழுதி கொடுக்காங்க, இவனும் 30,000 கொடுக்க, அவனும் 30,000 கொடுக்கான்னு சொன்னால் பிட்டிங் will be deemed to be the bidding of the co-owner. அப்படி 2 பேர் ஒரே தொகையை கொடுக்கும்போது கோ-ஓனருடைய தொகையை கன்ஃபார்ம் பண்ணலாம், அதை ஹையஸ்ட்டுன்னு எடுத்துக்கிடலாம். இது ஜுடிஷியல் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு தடவை 2 தடவை கேட்டுப்பாங்களா இருக்கும் கேட்கக்கூடிய கேள்வி இது. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கோ-ஓனரும் வேற ஒரு தேர்ட் பார்ட்டியும் ஒரே விலையை கேட்காங்க, ஏல கேள்வி அப்படிங்கும்போது இதை கன்ஃபார்ம் பண்ணலாம். irregularity not to vitiate sale but any person injured may sue. Any irregularity in publishing or conducting a sale of movable property. இதை விற்கிறதுல சில ப்ரொசீஜர் irregularity இருக்குது. அந்த பேப்பர் பப்ளிகேஷன் இந்த லாங்குவேஜில் போட்டிருக்கூடாது, அந்த லாங்குவேஜில் போட்டாங்க, 4 நாள் முன்னால் கொடுத்தான் பின்னால் கொடுத்தான், ஏதாவது irregularity will not vitiate the sale. அதை சேலினுடைய தன்மையை மாற்ற, அதாவது சேலு தான். என்ன செய்யலாம், he may institute a suit against him for compensation. ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு எதிராக ஒரு காம்பன்சேஷன் கேட்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி போய் இதனால் நான் நஷ்டம் அடைஞ்சேன், இந்த சேல்னால், இந்த சேலில் ப்ரொசீஜர் தப்பு அப்படின்னு. இஃப் சச் பர்சன் இஸ் அ பர்ச்சேசர் ஆஃப் த ரெக்கவரி காம்பன்சேஷன் டிஃபால்ட்டு ரெக்கவரிக்காக கேட்கலாம். யாராக இருந்தாலும் சரி, irregularity in publishing or conducting the sale இருந்ததுன்னா அதன் காரணமாக விற்பனை மாற்றி வைக்கப்பட மாட்டாது. உங்களுக்கு என்ன ரெமடி இருக்கு, வேற ஒரு வழக்கு தொடர்ந்து அதன் வழியாக நீங்கள் இழப்பீடு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. இனி 79 டெலிவரி ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி டெட்ஸ் செக்யூரிட்டி. வேர் த ப்ராப்பர்ட்டி சோல்ட் இஸ் எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் ஆக்சுவல் சீசர் ஹஸ் பீன் மேட் இட் ஷால் பி டெலிவர்ட் டு த பர்ச்சேசர். ஏற்கனவே வாங்கிட்டாங்க, அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு, கொண்டு வந்து கோர்ட்டில் தான் வச்சுருக்காங்கன்னா ஏலம் போட்ட உடனே கையில் கொடுத்து போக சொல்லிடுங்க. இட் ஷால் பி டெலிவர்ட் டு த பர்ச்சேசர். பொசஷன் வித் தேர்ட் பார்ட்டி, வேற ஒருத்தன் கையில் இருக்குது. ஒரு காரு, இவனுடைய காரு ஏலம் விட்டுருவாங்க, ஆனால் பொசஷன் வந்து கம்பெனி லீஸில் கம்பெனி கையில் இருக்குது. தென் டெலிவரி டு த பர்ச்சேசர் ஷால் பி மேட் பை கிவிங் நோட்டீஸ் த பர்சன் இன் பொசஷன் ப்ரஹிபிட்டிங் ஹிம் ஃப்ரம் டெலிவரி. கையில் வச்சுருக்கிறது சரி, அந்த பீரியடு முடிஞ்சால் இவன் கையில் கொடுன்னு அவன்கிட்ட கொடுத்துருங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் கையில் கொடுக்கக்கூடாது. ப்ரஹிபிட்டிங் ஹிம் ஃப்ரம் டெலிவரி, அதை தான் அங்கே கொடுக்க முடியும். இனி 79 சப் ரூல் 3 டெட் அண்ட் கம்பெனி ஷேர். வேர் த ப்ராப்பர்ட்டி சோல்ட் இஸ் எ டெட் நாட் செக்யூர்ட் பை எ நாட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அல்லது ஷேர் இன் கார்பரேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு கடனை நம்ம அட்டாச் பண்ணி விற்கும். இவன்கிட்ட இருந்து வர வேண்டிய தொகையை அடைக்கணும்னா அந்த கடன்காரன்ட்ட போய் நீ அவனுக்கு பணத்தை கொடுத்துறாத, இங்கே கொடு அப்படின்னு சொல்லுவோம். கோர்ட் ஆர்டர் போடுது, ப்ரொஹிபிட்டிங் த கிரெடிட்டார் ஃப்ரம் ரிசீவிங் தட், ப்ரொஹிபிட்டிங் த டெட்டார் ஃப்ரம் மேக்கிங் பேமெண்ட் டு த கிரெடிட்டார். ஒரு ஷேராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கம்பெனி ஷேரு வேறு யாருக்கும் மாற்றி கொடுக்காத, இந்த இன்ட்ரெஸ்ட்டை பூரா இவனுக்கு கொடு அப்படின்னு கொடுத்துட வேண்டியது. அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும். மேனேஜரை யாராவது இருந்தாங்கன்னா ஏதாவது பணம் கொடுக்க வேண்டிய இருந்தால் இவங்ககிட்ட கொடுன்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஷேர்ஸ். நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஷேராக இருந்தால்
எப்படிங்கையில் ஒரு என்டாஸ்மெண்ட் வழியாக நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றலாம். தேவைப்படுமானா கோர்ட் ஆஃபீஸரோ என்டாஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன எழுதுதாங்க, பேர் எழுதி, அவர் பேர் எழுதி, இந்த சூட்டில் இவங்களுக்காக இந்த கோர்ட்டின் நீதிபதியாக நான் கையெழுத்து போடுகிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அது என்டாஸ்மெண்ட்டு ஃபைனல். டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட் அண்டில் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சச் நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு ஆளை கொடுத்து அந்த நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அல்லது ஷேரில் வர வேண்டிய இன்கத்தை வாங்கி வச்சுருக்க சொல்லுவாங்க. வெஸ்டிங் ஆர்டர் இன் கேஸ் ஆஃப் அதர் ப்ராப்பர்ட்டி, இன் கேஸ் ஆஃப் எனி அதர் மூவ் ப்ராப்பர்ட்டி நாட் ஹியரின் பிஃபோர் ப்ரொவைடட். இதுக்கு முன்னால் எதுவும் சொல்லலையே, அதெல்லாம் இப்போ நம்ம நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொல்லியிருக்கோம், ஷேரை சொல்லியிருக்கோம், மூவபிள் அசட்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே வேறு ஏதாவது இருந்ததுன்னா வெஸ்டிங் ஆர்டர், இந்த ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு போகுது அப்படின்னு ஒரு ஆர்டரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன் a சேல் ஆஃப் immovable ப்ராப்பர்ட்டி, வாட் கோர்ட் மே ஆர்டர் சேல்? ஸ்மால் காஸ் கோர்ட்டை தவிர எல்லா கோர்ட்டும் ஆர்டர் பண்ணலாம். 83ல் போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் சேல் டு ரைஸ் மணி, டிகிரி அமௌண்ட்டை நான் கொஞ்சம் வசூல் பண்ணி கொண்டு வரேன், நீங்கள் இந்த சேலை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவோம். எப்படின்னு சொன்னால், கோர்ட்டு சேல் அப்படின்னு போனால் தொகை குறையாக இருக்கும். அவன் ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் தெரிஞ்சு போச்சு, நமக்கு இதை தாண்டி வெளியே இல்லை, இந்த சொத்தை விற்க தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கோர்ட்டில் போய் விற்று இவ்வளவு தொகையை கையில் வாங்குறதுக்கு பதிலாக அவனே என்ன செய்யலாம், ஊரில் 4 பேர்கிட்ட பேசி ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லி நல்ல விலைக்கு அவனே விற்கலாம். அதனால் அவனுக்கு லாபம் கிடைக்கும். அல்லது அவனே அந்த ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் பண்ணி, நான் அந்த உங்களுக்கு இது தொகையை தந்துடுதா, மார்க்கேஜுக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கலாம். இதுக்காக சேலை ஒத்தி வைக்கலாம். Where an order for sale of immovable property has been made, the judgment debtor can satisfy the court there is reason to believe that the amount of degree may be raised by mortgage of this property or any other property. ஐயா, எனக்கு வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் மார்க்கேஜ் பண்ணி உங்களுக்கு பணம் கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நீதிமன்றம் அதை ஒத்தி வைக்கலாம். இப்படி ஒரு மார்க்கேஜை என்னவாது இருந்ததுன்னா, இன் சச் கேஸ் கோர்ட் மே கிராண்ட் எ சர்டிஃபிகேட் டு த ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் authorizing him within a period mentioned therein to make a proposed mortgage, lease or sale. ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தான், இது ஏற்கனவே சேலில் இருக்குது, நான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க, இவனை விற்கிறதுக்கு வேணுமானா விற்றுட்டு வரட்டும் அப்படின்னு. அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு, ஆல் மணி ரிசீவ்டு அண்டர் மார்க்கேஜ், சேலு, லீஸு ஷால் பி பெய்டு இன் டு த கோர்ட், நாட் டு த ஜட்ஜ்மெண்ட் டெட்டார். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ஒருத்தன் வாங்குதான் அல்லது மார்க்கேஜ் கொடுக்கான் அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளே தொகையை எங்கே கொடுக்கணும், நேரடியாக கோர்ட்டை தான் கொடுக்கணும், அவங்க கையில் கொடுக்கக்கூடாது. அந்த மார்க்கேஜோ சேலோ லீஸோ கோர்ட்டு கன்ஃபார்ம் ஆகுத வரைக்கும் அது அப்சல்யூட் இல்லை. அவர் பணத்தை கட்டினாலும் கோர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். மார்க்கேஜ் ஆர் சார்ஜ், இதெல்லாம் மார்க்கேஜுக்கு பொருந்தாது அப்படின்னு. Nothing in this rule shall be deemed to apply sale of property directed to be sold in execution of a degree for sale in enforcement of mortgage. மார்க்கேஜ் கேஸுக்கு இப்படி டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை நிறுத்திடுறாங்க. இது நம்ம வேறு மணி சூட்டில் ஒரு சொத்து வருது, இந்த மாதிரி வந்தால் வருதே தவிர, this rule shall not be applicable to sale of property directed to be sold in execution of a degree. In a deposit by purchaser and resale of default. Deposit by purchaser and resale of on default. எப்படி பர்ச்சேசர் பணத்தை கொடுக்கணும் ஒரு ஏலத்தில் எடுத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியது 84. On every sale of immovable property, person declared to be the purchaser shall pay immediately after declaration a deposit of 25%. உடனடியாக அதில் 25% கொடுத்துருணும். 10 லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருக்காரா, அந்தாங்க 2.5 லட்ச ரூபா அப்படின்னு உடனே கொடுக்கணும். அப்படி உடனே கொடுக்க முடியலை, டிஃபால்ட், ஐயா 1.5 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா நீ வெளியே நில்லு அப்படின்னு அவனை விட்டுட்டு ப்ராப்பர்ட்டி ஷால் ஃபோர்த்வித் பி ரீசோல்டு, அங்கேயே திரும்ப ரீசேல். டிகிரி ஹோல்டர் இஸ் த பர்ச்சேசர். வேறு த டிகிரி ஹோல்டர் பர்ச்சேஸாக இருக்கும்போது இந்த 25% அவர் கொடுக்க வேண்டிய தொகையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைம் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஃபுல் பர்ச்சேஸ் ஆஃப் மணி, மற்ற தொகையை எப்படி கொடுக்குது, மீதி தொகையா, ஷால் பி பெய்டு பிஃபோர் த கோர்ட் க்ளோசஸ் ஆன் த 15th டே, 15 நாள் டைம்.
இதில் இந்த டிகிரி ஹோல்டர் அந்த பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் இன் டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட், இவன் பணம் கொடுக்கல என்ன செய்ய? டெபாசிட் மே பி ஃபர்ஃபீட்டட் டு த கவர்மெண்ட் ஆஃப்டர் டீஃப்ரேயிங் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேல். 25% கட்டிட்டால் பாக்கியுள்ள 70% கட்ட முடியல. இன் டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட் விதின் த பீரியட் கோர்ட் இஃப் இட் திங்ஸ் ஃபிட் டெபாசிட் மே பி ஃபர்ஃபீட்டட் டு த கவர்மெண்ட். அந்த பணத்தை அப்படியே கவர்மெண்ட்டு கொடுத்துடலாம். ப்ராப்பர்ட்டி ஷால் பி ரீசோல்டு. த பர்ச்சேசர் ஷால் ஃபர்ஃபிட் ஆல் த கிளைம் டு த ப்ராப்பர்ட்டி ஆர் எனி பார்ட் ஆஃப் த சம் விச் இட் மே சப்சக்வென்ட்லி சோல்டு. இல்லை அங்கே விற்கிங்க, இல்லை அந்த பணத்தில் இதை குறைச்சிட்டு தாங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. அவருக்கு எந்த ரைட்டும் இல்லை. நோட்டிஃபிகேஷன் ஆன் ரீசேல் ஃபார் எவரி ரீசேல் மோமோல் ப்ராப்பர்ட்டி இன் டிஃபால்ட் ஆஃப் த பர்ச்சேஸ் மணி. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ப்ரொக்ளமேஷன் அதுக்கு பிறகு தான் கொடுக்கணும். இங்கேயும் கொடுக்கும் பிட் ஆஃப் த கோஷேரர் டு ஹாவ் அ ப்ரிஃபரன்ஸ். அங்கே பார்க்கும்போது இம்மோவல் ப்ராப்பர்ட்டியில் கோஷேரர் ப்ரிஃபரன்ஸ். இங்கே அதே ரூல். 2 or more person bid the same amount of which one is a co-sharer. The bid of the co-sharer shall be deemed to be the bid. 89 application to set aside sale on deposit. ஏலம் நடந்துகிட்டு இருக்கு. when the property has been sold in auction, any person claiming interest in the property at the time of sale or at the time of making application may apply to have the sale set aside. ப்ராப்பர்ட்டியை விற்றாச்சு, இவன் அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு வராங்க, வந்துட்டு அந்த சேலை செட் அசைட் பண்ணுங்க. he may apply on depositing in the court payment to the purchaser a sum equal to 5%. அந்த 5% கொடுத்து அந்த ஆளை ஒதுக்கி விடுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 5%. அது போக ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேலுக்கு அமௌண்ட் எவ்வளவு, அதாவது ஏல விற்பனைக்கு என்ன தொகையை போட்டிருந்தாங்களோ அந்த தொகை, அது போக செலவுகள், இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா சேலை மாற்றி வைக்கும். அதாவது ஏலம் முடிஞ்சு போச்சு, கோர்ட்டில் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக வந்திருக்கு. இதுக்கு நடுவில் இவர் கோர்ட்டில் வந்து அந்த சேலை ஒதுக்கி வைங்கன்னு கேட்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 5% கொடுக்கணுங்கிறது மட்டும் ஒரு கண்டிஷன். அப்ளிகேஷன் அண்டர் 90 டு செட் aside the same. Application under Rule 90. Where a person applies under Rule 90 to set aside the sale of his immovable property, he shall not be entitled to make or prosecute an application under this rule unless he withdraws his application. செக்ஷன் ரூல் 90 என்ன சொல்லுதோன்னா, ஒரு அப்ளிகேஷன் கோர்ட்டில் செட் அசைட், அதனுடைய காரணம் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், இந்த ஏழை நடந்ததில் ஃப்ராடு நடந்து போச்சு, அதனால் ஒரு செட் அசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏழை நடந்ததில் ஃப்ராடு நடந்து போச்சுன்னு ரூல் நம்பர் 90 சொல்லலாம். மெட்டீரியல் இர்ரெகுலாரிட்டி ஆர் ஃப்ராடு, அதனால் செட் அசைட்னு சொல்லலாம். அங்கே ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு பின்னால் இங்கே வந்து நான் பணத்தை கட்டிட்டேன் செட் அசைட்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் அதை வித்ரா பண்ணால் தான் இங்கே கொடுக்க முடியும். இதில் காஸ்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுதோம் 89. 90 அப்ளிகேஷன் டு செட் அசைட் சேல் ஆன் கிரவுண்ட் ஆஃப் இர்ரெகுலாரிட்டி ஆர் ஃப்ராட். ஏதோ இர்ரெகுலாரிட்டி ஃப்ராடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை he may apply to the court to set aside sale on the ground of material irregularity or fraud in publishing or conducting it. No sale shall be set aside on the ground of irregularity, fraud in publishing or conducting unless substantial injury by reason of such irregularity or fraud. அதன் காரணமாக இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஒழிய அதை செட் அசைட் பண்ணதில்லை. அதே மாதிரி இவர் அன்னைக்கே செய்திருக்கலாம், டிலே இருந்தாலும் எடுத்துக்கிட மாட்டாங்க. டிஃபெக்ட் இன் அட்டாச்மெண்ட் இருந்தாலும் அதனால் இது இர்ரெகுலாரிட்டி, அதனால் செட் அசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் ஹாஸ் நோ சேலபிள் இன்ட்ரெஸ்ட். த பர்ச்சேசர் அட் எனி சச் சேல் இன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் எ டிகிரி may apply to the court to set aside the sale. இந்த ஜட்ஜ்மெண்ட் டெட்டருக்கு இதில் சேலபிள் இன்ட்ரெஸ்டே இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டியை விற்று நான் வாங்கிட்டேன், அதனால் இந்த சேலை செட் அசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்கலாம்? பர்ச்சேசர் கேட்கலாம். பர்ச்சேசர் ஏலத்துக்கு போனார், பணத்தை கட்டினார், வாங்கினார், சேல் அப்சல்யூட் ஆகுது. இல்லாட்டா அதுக்கு முன்னாலாம் அவருக்கு தெரியுது இந்த ப்ராப்பர்ட்டி இவனுடையது அல்ல,
தவறுதலாக விற்கப்பட்டது, ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் ஹேஸ் நோ சேலபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அவர் போய் கோர்ட்டில் போய் ஐயா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவனுக்கு உரிமையே இல்லை, என்கிட்ட விற்றுட்டீங்க, எனக்கு பணத்தை திருப்பி தாங்கன்னு கேட்கலாம். அங்கே செட்டர் சைடுக்கு அவருக்கு ஒரு உரிமை கொடுக்கும். இனி 92 சேல் வென் டு பிகம் அப்சல்யூட் ஆர் செட்டர் சைடு. எப்போ அப்சல்யூட் ஆகுது? when no application is made under 89, 90, 91. 89 பணத்தை கட்டிட்டு ஒதுக்கி வைங்காங்க, 90 ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க, 91 இந்த ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் அவனுக்கு ரைட் இல்லை ஒதுக்கி வைக்கணும், இப்படி 3 ரூலில் சொல்லுவோம். அப்படி இல்லாமல் இருந்தால் கோர்ட் ஷால் மேக் an order confirming the sale. Thereupon the sale shall become absolute. இதுக்கு பிறகு அந்த சேலில் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அப்சல்யூட் ஆர்டர் போடுறதுக்கு முன்னால் செட்டர் சைடுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம், இனி அப்படி இல்லை. செட்டர் சைடு த சேல், இப்படி ஒரு சேல் வருது, வேற an application has been made. அதை பார்க்கும்போது வேற an application made, deposit required by that rule is made 60 days வரும்போது செட்டர், அவன் யார் நான் பணத்தை தர்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னால் அப்படி பணம் கட்டினான்னா செட்டிசைட் பண்ணுங்க. ஆனால் அப்படி செட்டிசைட் பண்ணும்போது எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு செய்யணும். இதை தேர்ட் பார்ட்டி கூட where a third party challenges the judgment debtor as a title by filing suit against the auction purchaser, the degree holder or judgment debtor shall be the necessary parties. ஒருத்தன் வாங்கிட்டான், தேர்ட் பார்ட்டி என்ன செய்தாங்க, தேர்ட் பார்ட்டி ஏன் இடம் நீ எப்படி வந்தன்னு கேட்காங்க. பர்ச்சேசருக்கும் தேர்ட் பார்ட்டிக்கு சூட்டு நடந்தால் டிகிரி ஹோல்டர் அண்டு தி ஜட்ஜ்மெண்ட் டெட்டர் நெசசரி பார்ட்டி, அவங்களையும் வழக்கில் கட்டாயம் சேர்க்கணும். ரீஃபண்ட் டு தி ஆக்ஷன் பர்ச்சேசர். தேர்ட் பார்ட்டி சேலஞ்சஸ் ஜட்ஜ்மெண்ட் டெட்டார்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு. அங்கே கோர்ட்டில் என்ன செய்யுது, ஆமாம் ஜட்ஜ்மெண்ட் டெட்டாருக்கு ரைட் இல்லைன்ட்டாங்க. ரைட் இல்லைன்னா என்ன ஆகுது, பர்ச்சேசருக்கு சொத்து இல்லை. இப்போ என்ன ஆகுது, அவர் கொடுத்த பணம் வேணும், அதை ரீஃபண்ட் டு ஆக்ஷன் பர்ச்சேசர். The court shall direct the degree holder to refund the money to the auction purchaser. அப்போது இப்படி வழக்கு நடந்தது, எக்ஸிக்யூஷன் வந்தது, எக்ஸிக்யூஷனில் ஏலத்துக்கு போனாங்க, ஏலத்தில் சொத்தை விற்றாங்க, டிகிரி ஹோல்டர் பணத்தை வாங்கினார், போயிட்டார். இப்போ வேற ஒருத்தர் அந்த சொத்து என்னுடையது, நீ ஏலம் நடத்தது தப்புங்க, பர்ச்சேசர் என் பணத்தை கேட்கான். அப்போ என்ன செய்யணும், டிகிரி ஹோல்டர் அவர் பாக்கெட்டில் இருக்க பணத்தை பர்ச்சேசர்கிட்டருந்து எவ்வளோ வாங்கினாரோ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிடும். இப்போ என்ன பொசிஷன் வந்துட்டாங்க, ஏலம் விடும்போது சேல் வரும்போது என்ன பொசிஷன் இருந்ததோ, டிகிரி ஹோல்டருக்கு பணம் கிடைக்கல, டிகிரி மட்டும்தான் கையில் இருந்தது, அந்த பொசிஷனில் இருந்து எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் வில் ஸ்டார்ட். த எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங் இன் விச் த சேல் ஹேட் பீன் ஹெல்டு ஷால் பி ரிவைவ்டு அட் த ஸ்டேஜ் அட் விச் த சேல் ஹாஸ் பீன் ஆர்டர்ட். இந்த சேல் எந்த இடத்துலேருந்து முடிஞ்சு போச்சோ, எந்த இடத்துல உள்ள சேலை செட்டிஸ்ஃபை பண்ணமோ அதிலிருந்து திரும்ப வரும். வேர் த சேல் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி இஸ் செட் அசைட், த பர்ச்சேசர் ஷால் பி என்டைட்டில்டு ஆன் ஆர்டர் ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் ஹிஸ் பர்ச்சேஸ் மணி வித் ஆர் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். இது முடிஞ்ச பிறகு சர்டிஃபிகேட் டு த பர்ச்சேசர், சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஹாஸ் பீன் அப்சல்யூட், த கோர்ட்டு ஷால் கிராண்ட் ஏ சர்டிஃபிகேட், இந்த ப்ராப்பர்ட்டி இவர்கிட்ட தான் விற்றுருக்கோம் அப்படிங்கிறத கோர்ட்டு கொடுக்காங்க. டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் ஆக்குபன்சி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டெட்டர், அவங்க கையில் இருந்தால் வாங்கி அதை கொடுத்துடணும். ரெசிஸ்டன்ஸ் டு டெலிவரி அண்ட் பொசஷனாக இருந்தால் அதை கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை கோர்ட்டுக்கு இருக்குது. வேறு யாராவது அதில் என்ன கண்டிஷன் என்னென்னு கேட்டுட்டு அவங்க உத்தரவு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு பின்னால் எதனால் நீங்கள் எதிர்க்காங்க என்னாலும் கேட்டுட்டு எடுத்து பொசிஷன் கொடுக்க வேண்டியது நீதிமன்றம் கொடுக்கணும். டிஸ்பொசிஷன் பை த டிகிரி ஹோல்டர் ஆர் பர்ச்சேஸர், இவன் இல்லாமலே நான் வாங்கிட்டேன் எல்லாம் தூக்கி எல்லாம் வெளியே போட்டாங்கன்னா அங்கேயும் நீதிமன்றங்கள் அதில் தலையிடலாம். ஆர்டர் டு பி பாஸ்ட் அப்பான் கம்ப்ளைனிங் டிஸ்பொசிஷன், டிகிரி ஹோல்டரு டிஸ்பொசிஷன் பை டிகிரி ஹோல்டர் ஆர் பர்ச்சேசர், அவன் பொசஷன் கொடுக்குறது நீதிமன்றத்தினுடைய, இவனாக போய் கேட்டுக்கிட்டானே என்ன செய்ய முடியும்,
where any person other than judgment debtor is dispossessed of immovable property by the holder of a degree for the possession may make an application to the court complaining of dispossession. The court shall proceed to adjudicate upon the application in accordance with the provisions. ஒரு தேர்ட் பார்ட்டி கையில் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் டெட்டாராக இது டிகிரி ஹோல்டரோ பர்ச்சேஸரோ போய் டிஸ்பொசேஷன் பண்ணாங்கன்னு அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். The court may make an order allowing application directing that the applicant to be put into possession of the property or dismissing the application. இது எங்கே பார்க்கணுன்னா ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் பார்த்துருப்பீங்க. அவன் யாராவே இருக்கட்டும், டிஸ்பொசேஷனாக இருந்தால் இஃப் இட் இஸ் நாட் அண்டர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, கோர்ட் என்ன செய்யும், யார் கையில் இருந்ததோ அவங்க கையில் பொசஷனாக வாங்கி கொடுத்துடணும். அந்த ரூல் இங்கே வருது. ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கான், இவங்களா போய் டிகிரி ஹோல்டரு என்ன வெளியே தூக்கி போட்டுட்டாரு, பர்ச்சேசர் என்ன வெளியே தூக்கி போட்டுட்டாருன்னு அவருக்கு ஒரு உரிமை கொடுக்காங்க, நீ கோர்ட்டில் வந்து சொல்லுன்னு அவங்கள என்னென்னு செய்யலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லணும். என்ன சொல்லுதோம், வேர் ஹீ இஸ் டிஸ்போசஸ்டு எ பர்சன் அதர் தேன் த ஜட்ஜ்மெண்ட் டெட்டார், ஹீ மே மேக் அன் அப்ளிகேஷன் டு த கோர்ட்டு. Court may make an order allowing the application direct to the applicant to be put in possession. All question including question relating to right, title, interest in the property arising between person எல்லாமே இந்த எக்ஸிக்யூட்டிங் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும், நாட் பை அ செப்பரேட் சூட்டு. இதுக்குன்னு போயிட்டு வேறு ஒரு வழக்கு போட்டு அங்கே அது பேரலாக அது நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் அப்படி தான் ஒரே வழக்கில் நடத்திடுங்க அப்படின்னு. ரூல்ஸ் நாட் அப்ளிகபிள் டு டிரான்ஸ்ஃபரி பென்டென்டே லைட்டு நடுவில் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் டிஸ்பொசேஷனை பற்றி சொல்லக்கூடியது. இந்த ரூல் எல்லாம் யாருக்கு பொருந்தாதுன்னா, வழக்கு நடக்கும்போது இப்போது சொத்தை எழுதி வாங்கிட்டான்னு அவனுக்கு பொருந்தாது. ஒரு தேர்ட் பார்ட்டியை டிஸ்பொசஸ் பண்ணாங்கன்னு அவன் போய் நீதிமன்றத்தில் ஐயா என்ன வெளியே தள்ளிட்டான்னு சொல்லலாம். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் டெட்டாருக்கு உரிமை இல்லை. ஜட்ஜ்மெண்ட் டெட்டாருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லும்போது ஜட்ஜ்மெண்ட் டெட்டார்ட்ட இருந்து அந்த சொத்தை எழுதி வாங்கினார், வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கையில். அவருக்கு உரிமை இல்லைன்னு ஸ்பெசிஃபிக்காக ரூல் நம்பர் 102 சொல்லுவாங்க. 103 ஆர்டர்ஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் அ டிகிரி. இந்த மாதிரி இதில் சொல்லக்கூடிய 98லையும் 100லையும் சொல்லக்கூடிய ஆர்டரு டு பி ட்ரீட்டட் அஸ் எ டிகிரி. டு பி ட்ரீட்டட் அஸ் எ டிகிரின்னா தேர் இஸ் எ சான்ஸ் ஃபார் அப்பீல். அவங்களுக்கு அப்பீலுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஆர்டர் அண்ட் 101 அண்ட் ரூல் டு பி சப்ஜெக்ட் டு ரிசல்ட் ஆஃப் பெண்டிங் சூட். 101 103 கொடுக்கக்கூடிய ஆர்டரு வழக்கு நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குடைய முடிவில் வரும். வேறு வழக்கு நடக்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய முடிவில் வரும் அப்படின்னு. நூற்றி 105 இது மாதிரி அப்ளிகேஷன் கிடைக்கல, ஃபிக்ஸ் எ டேட் ஃபார் ஹியரிங், கோர்ட் மே மேக் அன் ஆர்டர் தட் அப்ளிகேஷன் இஸ் டிஸ்மிஸ்ட். அல்லது எக்ஸ்பார்ட்டி கொடுக்கலாம். எக்ஸ்பார்ட்டி கொடுத்தாங்கன்னா செட்டர் சைடுக்கு ப்ரொவிஷன் கொடுக்காங்க 106. இதோட முடிஞ்சிட்டு இனி கொஞ்சம் மிஸ்லேனியஸ் மேட்டர்ஸ் மட்டும் பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம சொல்லுங்கள்.